ரியல் அரசியல் ஆரம்பமாயிருச்சு மக்களே. முன்னாள் அமைச்சர், அதாவது திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, கடந்த 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் அப்படிங்கிற இடத்துல கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியில மேடை ஏறி பேசுறாரு. அந்த மேடையில விஜய் அவர்களை பத்தி குறிப்பிடும் போது, நான் பாட்டுக்கு நடிகை பின்னாடி சுத்திக்கிட்டு ஜாலியா இருந்தேன், என்ன புடிச்சு கூட்டு வந்து இப்படி சட்டமன்றத்துல நிக்க வச்சிட்டீங்களே அப்படின்னு அவன் அலறான், அவன் திணறான், அதை நான் பார்த்த கண்ணிலே தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒரு வியாபாரியா கடைக்குள்ள வர ஒருத்தன் அவன் பொருள் வாங்க வரானா இல்ல கடன் கேட்க வரானான்றதை நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருந்தாரு. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தவிர்க்கின்ற அவருடைய மனநில. நான் வியாபாரி, ஒரு வியாபாரி கடைக்குள்ள நுழையும் போதே அவர் கடன் வாங்க வர்றதா பணத்தோட வர்றாங்கிறது எனக்கு தெரியும். அதுபோல சட்டமன்ற தேர்தலை பார்க்கின்ற போது ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிய வச்சே, ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய நான் உணர முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் காதிலேயே கேட்க முடியாத நிறைய விஷயங்கள் பேசுனதாகவும் இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்துல பேசியிருந்தாரு. அவதூறு வழக்குகள் வேற, ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரங்களை, தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தினர் பற்றியும் ஒருமையிலும் கேவலமாக எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன். சாதாரணமாக அவர் பேசுறத இப்போ பேசுறவங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டில் போட்டு காட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசியிருக்காரு, இது ஒத்துக்க முடியுமான்னு சொல்லி. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின விஷயங்கள் சாதாரணமாக எந்த மனிதர்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதற்கு கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக கடுமையான வழக்குகள் வரத்தான் செய்யும். அவர் பேசின விஷயங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டில் போட்டு அவங்க குடும்பத்தோடு போட்டு கேட்டு பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது கரெக்டானு கேட்டு பாருங்க, அவருடைய பேசலாமான்னு கேட்டு பாருங்க. யாருக்கும் சாதாரண யாரை பற்றியும் அப்படி பேசக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்போ இவர் முதல்வர் பத்தி பேசியிருக்காரு, அதுக்கு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். அந்த காரணத்தை முன்னிட்டு தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, சோ இதுல நடவடிக்கை எப்ப வேணாலும் நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் முன்ஜாமீன் கோரியிருந்தாரு. அந்த விஷயமா நீதிபதி அவர்கள் என்கொயரி பண்ணும்போது, இத்தனை வருஷமா சட்டமன்றத்தில் இருக்கீங்க, முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு முதலமைச்சரை எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸான நீங்களே இப்படி பேசி அதுக்கு நாங்க விளக்கு கொடுத்தோம்னா இது ஒரு தவறான முன் உதாரணமா போயிடும், அதனால இதுக்கு எங்களால விளக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஜாமீனை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக, ஏன்னா பிரசன்ட்ல இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்செந்தூர் தொகுதியோட MLA-வா இருக்காரு, அந்த அடிப்படையில அவரு காலையில ஒரு ஆய்வுக்காக போயிருந்தாரு. அந்த ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கும் போதே காவல்துறை உள்ள பூந்து முன்னாள் அமைச்சர் பிரசன்ட் MLA அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்ய போயிருக்காங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கைது அப்படின்னு போடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு நடந்து வராரு. கைதுன்னா நாமளாம் இப்படி பயப்படுவோம்ல பொதுமக்கள்லாம், அவர் அசால்ட்டா சரி வாங்க போலாம் அப்படின்னு விறுவிறு நடந்து வந்து அவர் கார்ல ஏற போயிட்டாரு. போலீஸ் சிரிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் போன் எல்லாம் பேசிட்டு, இல்ல சார் இந்த கார்ல போனா சரி வராது, நீங்க வாங்க நம்ம ஜீப்ல போயிடலாம் அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. சரின்னு அவரும் இறங்கி ஜீப்ல வராரு. அந்த டைம்ல போலீஸ் அப்படியே அவர் கைய ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இப்படி பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமா ஆர்ப்பாட்டம், இல்ல நீங்க அப்படி கூட்டிட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் செய்யறாங்க. ஆனாலும் இறுதியாக காவல்துறையினர் அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட இந்த ஆர்ம்ஸ் இருக்குங்களா அந்த இடத்துல பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் வள்ளி பஸ் ரூட் மாதிரி போறான், அதெல்லாம் பிளாக் பண்ணுங்க. அவன் தானே கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. சார் வராங்க.
இதை முன்னிட்டு இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், அப்புறம் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பல பேர் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. RS பாரதி அவர்கள் ஒருபடி மேல போய் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது இந்த கரூர் சம்பவங்கள் குறித்து இவர் சாட்சியங்களை கலைக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கும் போட்டிருக்காரு. சோ அந்த அடிப்படையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீதும் விசாரணை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றாங்க. இப்ப ஏன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது திமுகவின் அமைப்பு செயலாளர் இந்த மாதிரியான ஒரு கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னா, நேத்தோ முந்தா நேத்தோ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சிகளை பேசும்போது கரூர் சம்பவத்தை நாங்க மறக்கவே மாட்டோம், அதுக்கு பதில் சொல்லாம ஓய மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி பேசும்போது பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன் இப்ப அதை பத்தி பேசுறது சர்ச்சையா இருக்குன்னா, ஏற்கனவே கோர்ட்லயும் பிளஸ் பல விசாரணை கமிஷன்களும் இதுல நடந்துட்டு இருக்கும்போது இது குறித்து பொது வெளியில பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மரபா இருக்கு. அந்த மரபை மீறி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுறாரு. இத அழகா டேக் ஆஃப் பண்ணி திமுக அவர்கள் ஸ்கோர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொதுவெளிகள்ல பேசிட்டு இருக்காரு. கூடுதலா இவர் அமைச்சராகவும் இருக்காரு. சோ அவரோட அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கரூர் சம்பவங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய ஆதாரங்களை எல்லாம் அழிக்க முயற்சி பண்றாரு. அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தையும் அனிதா ஆக்ஷன் கைதுக்கான பதில் ஆயுதமாக திமுக பிரயோகிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். நீங்க சொல்லுங்க மக்களே, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை ஒருமையில பேசுனதும் சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசுனதும் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவர் யதார்த்தமா தானே பேசினாரு, அதுல என்ன இருக்கு, இதுக்கெல்லாம் போய் கைது செய்வீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்தது தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட கைதுக்கான பதில் நடவடிக்கையா தான் RS பாரதி அவர்கள் இந்த கேஸை போட்டிருக்காரா? இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி CTR நிர்மல்குமார் அவர்களும் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும்போது இந்த விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதையும் தாண்டி பல விஷயங்கள், அந்த குதிரை பேரங் மேட்டர் பிளஸ் 35 கோடிங்கிறாங்க, 150 கோடிங்கிறாங்க. சமீபத்திய தகவல், இப்ப வந்திருக்க தகவல் படி பார்த்தா தாவேகா ஆட்சியை கலைப்பதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களுடைய சகோதரர் அசோக் அவர்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 180 கோடிக்கு பேரம் பேசினதாகவும் ஒரு தகவல்கள் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் குறித்து அடுத்தடுத்து இன்னும் விரிவான தகவல்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. அது குறித்தும் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக வீடியோ பதிவு பண்றேன். இந்த மாதிரியான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நான் இன்ஃபர்மேஷன் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் சொன்ன மாதிரி திமுக தாவேகாவை சுற்றி என்னென்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடக்குது, குதிரை பேரமா இல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் நிறைய தகவல் சேகரிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். Thank you.